டூ ஸ்ட்ரோக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் போர்ட்டு, இது ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு, இது எக்ஸாஸ்ட் போர்ட்டு. இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற படம் பார்த்திங்கன்னா அப்வேர்டு ஸ்ட்ரோக்கு, ரைட் சைடு இருக்கிற படம் பார்த்திங்கன்னா டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்கு. அப்வேர்டு ஸ்ட்ரோக்குனா பிஸ்டன் கீழேருந்து மேலே போகும், டவுன்வேர்டு ஸ்ட்ரோக்குனா பிஸ்டன் மேலேருந்து கீழே வரும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற படத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் கீழேருந்து மேலே போகும்போது பிஸ்டனுக்கு கீழே சக்சன் ஏற்படும். சக்சன்னா வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக இன்லெட் போர்ட் வழியாக டீசல் என்ஜின் அப்படின்றனால உள்ளே வெறும் காற்று மட்டும் வரும். அதே டைமு பிஸ்டனுக்கு மேலே முன்னாடி போன ஸ்ட்ரோக்கில் உள்ள காற்று பிஸ்டனுக்கு மேலே கம்ப்ரஸ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பிஸ்டனுக்கு கீழே சக்சனும் பிஸ்டனுக்கு மேலே கம்ப்ரஷனும் நடக்கும். அடுத்தது ரைட் சைடு படத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் கீழே வரும். எதனால் கீழே வருதுன்னா, இந்த லெஃப்ட் சைடு படத்தில் பிஸ்டனுக்கு மேலே போன காற்றை அழுத்துற அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கோட எண்டில் மேலே இருக்கிற இன்ஜெக்டர்னால் டீசல் வந்து தெளிக்கப்படும், இன்ஜெக்ட் பண்ணும். இன்ஜெக்டர் அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறப்ப சூடான காற்றுல டீசல் தெளிக்கப்படுறப்ப எரியிறப்ப ஹீட் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். அந்த ப்ரெஷர்னால் பிஸ்டனை கீழே தள்ளும். அதுதான் பவர் ஸ்ட்ரோக்கு. கீழே அழுத்தப்படுறப்ப பிஸ்டன் கீழே வரும்போது லெஃப்ட் சைடு படத்தில் பிஸ்டனுக்கு கீழே இருந்த அந்த ஏரு பிஸ்டனால் அழுத்தப்பட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக மேலே போய் மேலே இருந்த அந்த எரிஞ்ச வாயுவை வெளியே தள்ளும். ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக போகிற காற்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனுக்கு மேலே இருக்கிற அந்த எரிஞ்ச வாயுவை வெளியே தள்ளும். இதுதான் எக்ஸாஸ்ட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இன்ஜின்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இதில் வால்வு இருக்காது, போர்ட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு படத்தில் வால்வுன்றது கொடுத்துருப்பாங்க. அது வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டூ ஸ்ட்ரோக்கில் வால்வுங்கிற அந்த எந்த ஒரு பார்ட்டுமே வராது, வால்வுங்கிற அந்த வார்த்தை கூட வராது, போர்ட்டு மட்டும்தான். அந்த மெட்டலுக்குள்ளே போர்ட்டு வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், டிசைன் பண்ணுறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்படின்றதுக்காக அவங்க அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. டூ ஸ்ட்ரோக்கை நிப்பாட்டினதுக்கான காரணம், பெட்ரோல் இன்ஜினில் நிப்பாட்டுறதுக்கான காரணம், அதில் இந்த வெளியே போகிற எக்ஸாஸ்டில் பெட்ரோலும் சேர்ந்து வெளியே போகுது அப்படின்ற அந்த காரணத்தினால அதையும் நிப்பாட்டிட்டாங்க. மிக முக்கியமான காரணம், இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்றதுக்காக நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.